உண்மை இல்லைங்கய்யா. தன்னை வியத்தல் அகங்காரம் கிடையாது. தன்னை சந்தேகித்து, தன்னை மறுத்து, தன்னை வெறுத்தல், அந்த ஃபீல்டுல இருந்து தான் ஈகோ குரோ ஆகுதுங்கய்யா. அந்த குவாண்டம் ஃபீல்டு, இந்த STHD, செல்ஃப் டவுட், செல்ஃப் ஹேட்ரட், செல்ஃப் டினையல், இந்த குவாண்டம் ஃபீல்டுல இருந்து தான் ஈகோ ஸ்ப்ரவுட் ஆகுதுங்கய்யா. ஈகோவோட வேர் இந்த குவாண்டம் ஃபீல்டுல தான் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இதுல இருந்து தான் ஈகோ எந்திரிக்குது. ஆனா ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? சமூகம் உங்களை எப்படி நம்ம மூளை செலவு பண்ணி வச்சிருக்கு? தன்னை வியத்தல் ஈகோன்னு கிடையாது. தன்னை வியக்கின்ற ஒருவன், அப்பா நான் என் லைஃப்ல போட்ட இன்புட், உழைப்பு, எனர்ஜி, அட்டென்ஷன், எஃபர்ட், இதுக்கும் இப்ப நான் அடைந்திருக்கின்ற விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கேப்பா, நானா இதை அடைந்திருக்கின்றேன் எப்படி? அந்த தன்னை வியக்கின்றவன் அப்போ இது எப்படி சாத்தியமாச்சுன்னு தேட துவங்குறான். அந்த தேடும் பொழுது அவனுக்கு தன்னை அறியாமலே தான் பல இடங்கள்ல பிந்து மண்டலம், குவாண்டம் ஃபீல்டு மேல பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் மேட்ரா மேனிஃபெஸ்ட் ஆயிருக்குன்னு புரியும். இது புரிந்தவன் பிந்து மண்டலத்தின் மீது கான்சியஸா எப்படி இம்பாக்ட் பண்ணி